ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. கள்ளக்குறிச்சி அருகே முறை தவறிய உறவில் இருந்த மனைவியையும் அவரது கள்ளக்காதலனையும் கொலை செய்து தலையை வெட்டி கொண்டு வந்த வேலூர் சிறையில் சரணடைந்த கொலஞ்சி கள்ளக்குறிச்சியில் இருந்து வேலூர் வரை வந்தது எப்படி என்று போலீசாரிடம் நடித்து காட்டினார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி, விவரங்கள். வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கோட்டாலம் பகுதியைச் சேர்ந்தவர் கொலஞ்சி. இவரது இரண்டாவது மனைவி லட்சுமியுடன் அவர் வாழ்ந்து வந்த நிலையில் லட்சுமியுடன் தங்கராசு என்பவருக்கு கள்ள தொடர்பில் இருந்ததால் ஆத்திரமடைந்த கொலஞ்சி நேற்று இரவு அவரது வீட்டின் மொட்டை மாடியில் 2 பேரின் ஒன்றாக இருக்கும்போது முறை தவறிய உறவில் ஒன்றாக இருக்கும்போது அதனை கண்ட கொலஞ்சி இருவரின் கழுத்தையும் வெட்டி கொடூரமாக வெட்டி அங்கேயே தடலத்தை போட்டுவிட்டு 2 பேரின் தலையை சீவிக்கொண்டு பஸ் ஏறி வேலூர் மத்திய சிறைக்கு வந்து அங்குள்ள நுழைவாயிலில் முன்பு அமர்ந்து கொண்டு தன்னை சிறையில் அடைக்கும்படியும் அந்த பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசாரிடம் கூறியுள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அந்த பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் உடனடியாக சிறைத்துறைக்கு தகவல் அளித்தனர். அங்கு அவர்கள் பாகாயம் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தார்கள். அதன் பேரில விரைந்து வந்த ASP தனுஷ்குமார் மற்றும் பாகாயம் காவல்துறையினர் விரைந்து இந்த கொலஞ்சியை கைது செய்து அவர் கோணிப்பையில் கட்டி வைத்திருந்த 2 தலைகளையும் பறிமுதல் செய்து பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அடுக்கமர அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். பின்னர் கொலஞ்சியை கள்ளக்குறிச்சி மாவட்ட வஞ்சரம் காவல்துறையிடம் ஒப்படைத்தனர்கள். இந்த நிலையில் கொலஞ்சி தனது மனைவியும் கள்ளக்காதலனையும் அந்த தலையை எப்படி வெட்டினார் என்று இந்த வேலூர் வெட்டி எப்படி கொண்டு வந்தார் என்று வேலூர் மத்திய சிறைக்கு எடுத்து வந்ததை என்பது நடித்து காண்பித்து போலீசார் கூறியதை அடுத்து இந்த கொலஞ்சி நடித்து காண்பித்தார். அதை பாகாயம் காவல்துறையினரும் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறையினரும் அவர் நடித்து காண்பித்ததை வாக்குமூலமாக பதிவு செய்து தற்போது தலையை வெட்டி எடுத்ததிலிருந்து நேரடியாக அந்த தலையை காண்பித்து அவர் வாக்குமூலமாக காண்பித்தார். அதை போலீசார் அந்த வாக்குமூலத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி முரளி. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.